வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். 10 ஆண்டு ராணுவ ஒத்துழைப்பு கட்டமைப்பிற்கான புதிய உடன்படிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அறிவித்துள்ளனர். புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பொதுமக்களின் சொந்த வீடு கனவு திட்டத்தை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியண்டு பூனாச்சா ஜிம்பாப்வேவின் ஜான்லாக் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கிடையே பெரிய அளவிலான 10 ஆண்டு ராணுவ ஒத்துழைப்பு வரைவு திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. வரும் 2035ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கிடையிலான ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் மேற்கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளும் இணைந்து ராணுவ தளவாட உற்பத்தியை முன்னெடுத்து செல்வதோடு நிலம், வான் சார்ந்த பரஸ்பர கொள்முதல் திட்டங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதோடு தேச பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்டவற்றில் வளர்ச்சியை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இரு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர். இந்நிலையில் இரு தலைவர்களும் பரஸ்பர நலன் பயக்கும் பல்முனை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த ஆண்டு மேற்கொள்ள உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 2 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டுள்ளார். இதனிடையே தாய்லாந்தில் நடைபெறும் சம்வாத் புத்த சமய மாநாட்டிற்கு காணொலி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இந்தியா தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே தொன்று தொட்டு நிலவும் வரலாற்று கலாச்சார பிணைப்பை எடுத்துரைத்துள்ளார். இந்தியாவின் கிழக்கு சார் கொள்கையும் தாய்லாந்தின் மேற்கு சார்ந்த கொள்கையையும் பரஸ்பரம் பாராட்டிய அவர், இது வளத்திற்கான பாதையாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தில் நடைபெறும் சம்வாத் மாநாடு இரு நாடுகளுக்கிடையே உள்ள நட்புறவின் வெற்றியை பறைசாற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறிவரும் உலக சூழலில் மனநலம் சார்ந்த நடவடிக்கைகள் இன்றியமையா பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பு சார்பில் 10வது சர்வதேச மகளிர் மாநாட்டை சற்று முன் தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களோடு மனநலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மகளிர் தத்தம் குடும்பத்தாரின் மனநலத்தை பேணி முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் நாடு வளம் பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் இளையோரின் பங்களிப்பையும் எடுத்துரைத்தார். பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு மாற்றாக கரன்சியை கொண்டு வந்தால் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள பெரும்பாலான உறுப்பு நாடுகள் பொதுவான கரன்சி குறித்து விவாதிக்க விரும்பவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள இந்தியா ஏற்கனவே மாற்று கரன்சி யோசனையை நிராகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, தேசத்திற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்தையும் செய்து கொள்ள என்று கூறினார். இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் துணிச்சல் வலிமையான தேசத்தை நோக்கி நம்மை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் 40 மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொதுமக்களின் சொந்த வீடு கனவு திட்டத்தை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.
சென்னை வர்த்தக மையத்தில் வீடு விற்பனை தொடர்பான கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் கட்டிட அனுமதியை எளிதில் பெற சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் பலனடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். மாநிலத்தின் மக்கள் தொகையில் 48% பேர் நகரங்களில் வசிப்பதாகவும், சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நம்ம மாநில மக்கள் தொகையில 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்துல வசிக்கிறாங்க. நாம மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். இது வரக்கூடிய ஆண்டுகள்ல மேலும் உயரும். தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது. இதனிடையே உயர்கல்வித்துறை சார்பில் திருச்சி சேதுராப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி உட்பட மாநிலம் முழுவதும் 120 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் வகுப்பறை, ஆய்வக கட்டிடங்கள், உள் விளையாட்டு அரங்கங்களை முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார். மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் மதுரை, தேனி மாவட்டங்களில் அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் 6 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிருஷ்ணாஜி பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வக கட்டிடம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், தற்போது 1 கோடிக்கும் அதிகமான மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த 3 மாதங்களில் பயனாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நவீன தொழில்நுட்பத்தில் 4 மாட வீதிகளில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். மாட வீதிகளில் கான்கிரீட் சாலை அமைக்கும் 2வது கட்ட பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையை கருத்தில் கொண்டு மாட வீதிகளில் பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பில் உள்ள திமுக நிர்வாகிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி பாலியல் சம்பவத்தில் சமரசம் ஏற்படுத்தப்பட்டதை குறை கூறியுள்ளார். மாணவ மாணவிகள் பாதுகாப்பு பிரச்சனையில் சமரசத்திற்கே இடமில்லை என்று கூறிய அவர், இவ்விஷயத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் சமரசம் ஏற்படுத்தியிருக்க கூடாது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்துக் கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ONGC எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்துக் கொள்ளும் முறை மற்றும் பாதிப்புகள் தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய அளவிலான அபாயம் என்கிற 3வது நிலைக்கு சென்றுவிட்டால் உள்ளூர் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அருகில் இருக்கும் மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் இருந்து உதவி கோரி அவசர நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்து குறித்து ONGC நிறுவனத்தினர் செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் இன்று ரோஜா பூக்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் தாஜ்மஹால் மற்றும் செம்பு ரோஜாவானது 20 எண்ணம் கொண்ட ஒரு கட்டு இன்று விலை உயர்ந்து 400 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு தாஜ்மஹால் மற்றும் ஒரு செம்பு ரோஜா பூக்கள் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3வது புத்தக திருவிழா இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3வது கல்லை புத்தக திருவிழா இன்று தொடங்குகிறது. கள்ளக்குறிச்சி தியாகதுரம் சாலை VM திடலில் 23/2/2025 வரை தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் நடைபெற உள்ளது. அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் N முருகேசன். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு KN நேரு சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஆனைமலை மாசாணி அம்மன் திருக்கோவில் குண்டம் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. டெல்லியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஜிம்பாப்வேவின் ஜான்லாக் இணை இங்கிலாந்து, டென்மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகள் வதோதராவில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
10 ஆண்டு ராணுவ ஒத்துழைப்பு கட்டமைப்பிற்கான புதிய உடன்படிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அறிவித்துள்ளனர். புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பொதுமக்களின் சொந்த வீடு கனவு திட்டத்தை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஜிம்பாப்வேயின் ஜான்லாக் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.